சென்னையில் வரும் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறும் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்கம் மாநாடு குறித்த கலந்தாய்வு கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழ்நாடு HMS உழைப்பாளர் சங்க மாவட்ட தலைவர் ராஜலட்சுமி ராஜ்குமார் தலைமை வகித்தார். உழைக்கும் பெண்கள் கூட்டமைப்பு தலைவர் ராமலட்சுமி வரவேற்றார். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சங்க மாநகர ஒருங்கிணைப்பாளர் மீனா, தமிழ்நாடு வீட்டு வேலை தொழிலாளர் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மனோன்மணி, தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள்செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்கம் பேரா சரஸ்வதி, ரா கீதா, வீராங்கனை இயக்க தலைவர் பேரா பாத்திமா பாபு, மக்கள் இயக்கங்களின் தேசிய கூட்டமைப்பு டாக்டர் கேப்ரியலா, சமூக செயற்பாட்டாளர் ஜூலியட் தெரசிட்டா, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட பீடி தொழிலாளர்களின் யூனியன் செயலாளர் அன்னகௌரி, அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு மாநில துணை செயலாளர் சசிகலா ஆகியோர் கருத்துக்களை வழங்கி பேசினார்கள். இறுதியில் நெய்தல் பாதுகாப்பு இயக்க ஸ்டெல்லா நன்றி கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கம், உழைக்கும் பெண்கள் கூட்டமைப்பு, தமிழ்நாடு HMS உழைப்பாளர் சங்க ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கூட்டத்தில் பேசிய பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்கத்தின் ராகீதா செய்தியாளர்களிடம் கூறுகையில், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதிக்கான பெண்கள் மாநாடு வரும் ஜூலை 27ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. இன்றைக்கு சமூகத்தில் கல்வி நிறுவனங்களிலும் பணி செய்யக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அதேபோல் பெண்கள் புகார் கொடுப்பதில் சட்டங்களில் குறைபாடுகள் இருக்கிறது. குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டில் பெண் தொழிலாளர்கள் மற்றும் பல வகை தொழிலாளிகளின் வீட்டு வேலை தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் மட்டுமல்லாது மாணவிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்றார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதிக்கான பெண்கள் மாநாடு, மாநில மாநாடு வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. இன்றைக்கு சமூகத்தில் கல்வி நிறுவனங்களிலும் சரி, பணியிடங்களிலும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு அவர்கள் புகார் கொடுக்கின்ற வகையில் அந்த ஏற்பாடுகள் இன்றைக்கு சட்டங்களிலேயே குறைபாடுகள் இருக்கிறது. இந்த சட்ட குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அந்த மாநாட்டில் பெண் தொழிலாளர்கள், பல வகை தொழிலாளர்கள், அவர்கள் உப்பள தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலை தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களும், அதே நேரத்தில் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அது மாதிரி இருக்கிற தொழில்கள் இருந்தும் வருகிறார்கள். கட்டிட தொழிலாளர்கள் வருகிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் வருகிறார்கள். இப்படி பல வகை தொழிலாளர்கள் கலந்து கொள்கின்ற இது மட்டுமல்லாமல் மாணவியர் கலந்து கொண்டு இன்றைக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பெண்களுக்கான கொள்கை என்பது நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும், இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் புகார் குழுக்கள் வெறும் கலெக்டர் அலுவலகத்தில் வைத்தால் பயனில்லை. உண்மையிலேயே உள்ளூர் புகார் குழு நகரத்தில் அந்தந்த மண்டலங்களில், அந்தந்த பகுதிகளில், வார்டு மட்டத்தில் அமைக்கப்பட வேண்டும், புகார் பெட்டிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவும், அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய உள் புகார் குழு, அந்த நிறுவனத்திற்கு உள் இருக்கக்கூடிய புகார் குழுவும் முறையாக செயல்பட்டு விழிப்புணர்வு பெண் தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும், தொடர்ந்து விழிப்புணர்வு, தொடர்ந்து பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு முகத்தான் இந்த செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், குறிப்பாக ஒரு மதிப்பீட்டு கல்வி, பள்ளி முதல் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை அரசியல் சாசன சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, மதசார்பின்மை இவற்றுக்காகவும், அதே நேரத்தில் போதை மற்றும் மது ஒழிப்பு இவற்றுக்காகவும், அந்த உடல்நல கல்விக்காகவும், சுற்றுச்சூழல் கல்விக்காகவும், பெண்களுக்கு ஒரு நல்ல தற்காப்பு பயிற்சியை தருகின்ற வகையிலும் இந்த மதிப்பீட்டு கல்வி என்பது நிச்சயமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவது மட்டுமல்லாமல், எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட எப்படி புகார் தருவது,
அதுக்கு ஏதுவான புகார் தருகின்ற ஒரு முறைகளையும் அதில் நிச்சயமாக நாங்கள் அதில் ஆலோசனை பரிந்துரைகள் தரப்போகிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராடப் போகிறோம். அதில் நிச்சயமாக இன்றைக்கு அனைத்து தொழிலாளர் அமைப்புகளும், பெண்கள் அமைப்புகளும், அனைத்து வகையான இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தை உரிமை அமைப்புகளும், ஏன்னா பாக்சோ சட்டத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்கு அது அமல்படுத்துவதில். அதனால குழந்தை உரிமை அமைப்புகளும் பல அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம். அதற்கான கலந்தாய்வு கூட்டத்தை தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் நடைபெற்று இதுல பல கருத்துக்கள், பல ஆலோசனைகள் வந்திருக்கின்றன. அந்த ஆலோசனைகளையும் நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மாநாடு நடைபெறப் போகிறது. ஒரு பெரிய அளவில் பெண்களுடைய பங்கேற்புடன் நடைபெறப் போகிறது என்பதை மட்டும் நாங்கள் இப்பொழுது கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.